திரு பீட்டர், உங்கள்கிட்ட தொடங்குறேன். நீண்ட நெடிய நாட்களாக தமிழ்நாடு அரசியலை, தமிழ்நாடு நிர்வாகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பு முதல் முறை அல்ல, மூன்றாவது முறையாக தமிழ்நாடு பார்க்கிறது என்றாலும் தற்போதைய அவசியம் என்ன அப்படிங்கிற எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகள் முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அமைச்சரவை மாற்றத்தில் உங்களுடைய பார்வை என்ன? கார்த்தி செல்வன், முதலில் நியூஸ் 18 தொலைக்காட்சி மூலமாக புதிதாக ஒரு தகுதி உயர்த்தப்பட்டுள்ள நம்முடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கின்ற திரு ராஜேந்திரன் அவர்களும் கோவி செலின் அவர்களும் முதல் முறையாக அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். திரு நாசர் அவர்களும் பாலாஜி அவர்களும் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த அனுபவம் பெற்றவர்கள். இதில் 3 கோணங்களிலே இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சராக அவர் பதவி பொறுப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அது ஒரு வகையிலே நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், அது திராவிட முன்னேற்ற கழகம் தனது அடுத்த கட்ட அரசியல் தத்துவ பயணத்திற்கு தலைவர்களை பயிற்சிக்கின்ற அல்லது அடையாளம் காட்டுகின்ற அந்த பணியிலே மிக வெற்றிகரமான ஒரு நகர்வை அது நகர்த்தி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். நான் டாக்டர் மன்மோகன் சிங் அரசு அவர்கள் பதவியில் இருக்கின்ற போது திரு ராகுல் காந்தி அவர்கள் அதிலே அமைச்சராக, கேபினெட் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒரு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அல்லது ஹோம் மினிஸ்டர் என்கிற அந்தஸ்திலே கூட அவர் இருந்திருக்க வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக இருந்தேன். அப்பொழுது நிறைய கடிதங்கள் எழுதினேன். ஏன்னா அடுத்த நாடாளுமன்ற தேர்தல்கள் வருகின்ற போது அவருக்கு he has no administrative experience, அவருக்கு நிர்வாக அனுபவம் இல்லை என்பது ஒரு வலுவான ஒரு கருத்தாக ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக அது களத்திலே பாஜகவால் பிரச்சாரம் செய்யப்பட்டது. நாளைக்கு முதலமைச்சராக பணியாற்றக்கூடியவர், முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய இந்த இளைஞர் அந்த நேரத்திலே இதை போன்ற அனுபவங்கள் அவருக்கு நிச்சயமாக பயன்படும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. கலைஞர் அவர்கள் அதற்காகத்தான் தளபதி ஸ்டாலின் அவர்களை ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளாக கட்சியிலும் ஆட்சியிலும் தயாரித்தார். இப்ப அதே பாணியைத்தான் நம்முடைய முதலமைச்சரும் பின்பற்றுகிறார். இதுல நமக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு ஆங்கிள் என்னன்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தத்துவ ரீதியில ஐடியாலஜிக்கலி அவர் திராவிட முன்னேற்ற கழக அந்த அரசியல் தத்துவத்திலே மிக உறுதியான நம்பிக்கை உடையவராக இருக்கிறார். அதுல அவர் சமரசம் செய்து கொள்ளவே இல்லை. நீங்க தொடர்ந்து அவருடைய கடந்த கால இந்த சனாதனம் என்கிற பேச்சில் அவர் சந்திக்கின்ற வழக்கில் இருந்து தொடர்ந்து வலதுசாரி மதவாத சக்திகளை அதை விமர்சனம் செய்வதிலிருந்து இன்று வரை அவர் தொடர்ந்து அந்த தத்துவ ரீதியான கருத்தியல் கோட்பாடுகளை மிக உறுதியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். இதை நான் மட்டும் சொல்லல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்களுக்கு கூட இதுல பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. ஏன்னா சில நேரங்களில் இந்த செகண்ட் ஜெனரேஷன் கொஞ்சம் டைல்யூட் ஆயிடுறாங்க. புது ஜெனரேஷன், ஐ டோன்ட் மீன் செகண்ட் ஜெனரேஷன், அந்த டைல்யூஷன் இல்லாம அவர் ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. கட்சியில ஒரு நல்ல பகுதியை பொறுப்பெடுத்து அந்த இளைஞர் அணியை சீரமைத்திருக்கிறார். அமைச்சராக கூட இந்த ஸ்போர்ட்ஸ்ங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு மிகப்பெரிய அதற்கு ஒரு திருப்பு முனை கொடுத்து இன்னைக்கு உலகம் முழுவதும் தமிழகத்தை உற்று பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த துறையை அவர் வளர்த்து எடுத்திருக்கிறார் என்பது உண்மை. ஆகவே முதலமைச்சர் அவர்கள் சரியான நேரத்திலே சரியான முடிவு எடுத்திருக்கிறார். ஆகவே இந்த முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசியல் ரீதியாகவும் அரசாங்கத்திற்கு நிர்வாக ரீதியாகவும் பயன்படும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. தத்துவ ரீதியாக உறுதியாக இருக்கிறார் அப்படின்னு 2 மாவட்டங்களில் இருந்து வருகிறார்கள். தத்துவ ரீதியாக உறுதியாக இருக்கிறார், அவர் ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் அப்படின்னா கட்சியில அடுத்தடுத்து அவர் செய்யக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு அதை பார்க்க முடிகிறது. நிர்வாக ரீதியாக இந்த முடிவு அப்படிங்கறத என்ன அடிப்படையில் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார்னு பாக்குறீங்க? கட்சிக்கான தத்துவார்த்த ரீதியான தொடர்ச்சிக்கான ஒரு தலைமை அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கிறது ஒன்று, நிர்வாக ரீதியான தலைமைக்கு வருவதுங்கிறது இன்னொன்று. இதுல இப்போதைய அவசியம் தேவை அல்லது என்ன அடிப்படையில் அவருக்கான இந்த ஒரு படி உயர்வு அப்படிங்கிறது அளிக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறீங்க? அதாவது இந்த கேபினெட்ல இருக்கிறவங்களை நீங்க 3 கோணத்துல பார்க்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல எஃபிஷியன்சி, எனர்ஜி, எக்ஸ்பீரியன்ஸ், இந்த 3ஐயும் நீங்க பார்க்கணும்.
இந்த 3 காம்பினேஷன் உள்ளதா அந்த கேபினெட் வந்து இருக்கணும். நீங்க வந்து ஒரு யங்ஸ்டர்னு சொல்லுகின்ற போது அவங்கள்ட்ட வந்து எனர்ஜி இருக்குது, எஃபிஷியன்சி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிச்சயமாக ஒரே நாளில் வந்து விட முடியாது. ஆனா ஒரு நீண்ட நெடிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் வந்துருது, தே ஆர் எக்ஸாஸ்டட். இப்போ வந்து ஒரு கட்டத்துல வந்து பணியாற்ற முடியாத அளவிற்கு சோர்வு, உடற்சோர்வு, அயற்சி, அந்த புதிய தலைமுறையோடு இணைந்து சிந்திக்கக்கூடிய அந்த கேப், இதெல்லாம் வந்து விடுகிறது. ஆகவே ஒரு அமைச்சரவை என்பது இந்த 3 சேர்ந்து இந்த 3ஐயும் பிரதிபடுத்துகின்ற ஒரு அணியாக இருந்தால்தான் அந்த டீம் வந்து வெற்றிகரமான அணியாக இருக்க முடியும். இரண்டாவது, இப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் என்று சொன்னால் அவர் பல இடங்களிலே வந்து அவர் முதலமைச்சரை முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார். நான் என்ன சொல்றேன், என்னைக்குமே பாத்தீங்கன்னா இப்ப வாரிசு அரசியல் சொல்றாங்க, டைனாஸ்டின்னு சொல்றாங்க. எல்லா அரசியல்களையும் இன்னைக்கு இந்திய உலக அளவில் எந்த நாட்டை நீங்க எடுத்துக்கொண்டாலும், அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரிதான், ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரிதான், ஆசியாவிலே வளர்ந்த பொருளாதாரமாகிய ஜப்பான், சீனாவை போன்ற நாடுகளாக இருந்தாலும் சரிதான், கம்யூனிஸ்ட் நாடுகளாக இருந்தாலும் சரிதான், எல்லா இடங்களிலுமே ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வரக்கூடியவர்கள் யார் வருகிறார்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் அந்த அரசியல் குடும்பங்களை சார்ந்தவர்கள் தான் வருகிறார். அதில் அரசியல் குடும்பங்களை சார்ந்தவர்கள் வருவது தவறல்ல, அது வந்து வருவதற்குத்தான் உதவி செய்வே ஒழிய அவர்கள் தொடர்ந்து களத்திலே நின்று களமாட வேண்டும் என்று சொன்னால் அந்த பணிக்கு தகுதி உள்ளவர்களாக தங்களை உயர்த்திக் கொள்ள வேண்டும். எப்படி முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து அவரை துணை முதலமைச்சர் ஆக்குகின்ற போது, அவரை வந்து செயல் தலைவர் ஆக்குகின்ற போது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் வந்து கலைஞரால் திணிக்கப்படுகிறார். ஒரு கட்டத்தை நீங்க யோசித்து பாருங்க, கலைஞர் அவர்கள் சரியான நேரத்திலே இந்த முதலமைச்சரை தளபதி ஸ்டாலின் அவர்களை தயார் செய்யவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் எதிர்காலம் வந்து கலகலத்து போயிருக்கும். இப்ப அதே மாதிரி தான் இன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கு இன்று இந்த அறிமுகம் வந்து உதவி செய்திருக்கிறது. அவர் வந்து இன்னைக்கு வந்து கலைஞருடைய பேரன், தளபதி ஸ்டாலின் அவருடைய மகன். அதனால் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தாரால் கொண்டாடப்படுகின்ற அங்கீகாரம் செய்ய கொடுப்பதிலே அவருக்கு எந்த விதமான சிரமமாகல. ஆனால் நாளைக்கு இந்த இடத்திலே நின்று அவர் மேலும் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியானவர்களாக பண்ணிக்கொள்ளணும். நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இந்த அமைச்சரவை மாற்றத்தில் வந்து ஒரு தலித் ரெப்ரசன்டேஷன் நிறைய இருக்கு. அதுல வந்து நமக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுல வந்து உயர்கல்வித்துறையை வந்து ஒரு தலித் சகோதரர் கொடுத்திருப்பது என்பது மிக பாராட்டக்கூடிய அம்சம். எனக்கு அதே நேரத்தில் நான் வந்து இன்னொரு கோரிக்கை நான் வைக்கணும், ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ், மத சிறுபான்மையினருக்கு கூட கொஞ்சம் இடம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதை வந்து முதலமைச்சர் நிச்சயம் பரிசீலிப்பார் என்று நம்புகிறேன். அவர்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல் கட்ட பார்வையை எடுத்துக்கிற திரு பீட்டர் பேசலாம். புரட்சி கவிதாசன், எப்படி பார்க்குறீங்க இந்த மாற்றங்கள், துணை முதலமைச்சர் இந்த பொறுப்புகள், இதெல்லாம் உங்க பார்வை என்ன? திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை திரும்பி பார்த்தால் இது ஒன்றும் புதுமையாக தெரியாது. அண்மையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் துரைமுருகன் அவர்கள் முதலமைச்சரை மேடையில் வைத்துக் கொண்டே நாங்கள் வந்துட்டு தளபதி அவர்களின் கீழும், தளபதிக்கு பின்னால் உதயநிதிக்கு கீழும், உதயநிதிக்கு பின்னால் இன்பநிதிக்கு கீழும் கூட பணியாற்றுவோம் அப்படின்னு பகிரங்கமா சொன்னார். இது வந்து நையாண்டி இல்ல, அவர் வந்துட்டு நாங்கள் தலைமுறையாக நம்பர் 2 இருப்போம்